ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஸ்கேப். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்கூல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிஎஸ்கே தமிழ் கேமிங்ஸ் அண்ணனகள் ஜிஜி தான் சொல்லும். ஸோ காய்ஸ் வாங்க. இப்போ இங்கே எதோ பட்டன் இருக்கா? ஐயோ இன்னைக்கு இல்லை, அவங்களே நான் ஜம்ப் பட்டன்லாம் மாற்றிட்டேன். அவங்களாவே இந்த ஜம்ப் பட்டன் அவங்களாவே கொடுக்குறாங்களான்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு தான், ஆமாம், இந்த கேமுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியே நான் விளாண்டு இருக்கேன். அதை வீடியோவாக கொஞ்சம் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால என்னால் ஃபில்லாக எடுக்க முடியல. அன்றைக்கே போட்டுருக்கலாம், பட் இன்றைக்கி போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து விட்டுது. அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். இப்படி போடுவோம், இப்படியாச்சும் ஃபஸ்ட் இப்படி போய் பார்ப்போம். ஓஹோ, இந்த வழி தான் எப்படி கண்டுபிடிச்சோம்லே தப்பாக விட்றோம். அப்புறம் நம்ம செத்தோம்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். ரோபக்ஸ் வேறு பஸ்லேருந்து விட்டுருவோம். அப்புறம் அவ்வளோதான், நம்ம அழுதுட்ருப்போம். இங்கே செக் பண்ண நான் ஒரு இது பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா ஓகே. ரன் டைம்னு கீழே விடுது. இப்போ தானங்க நம்ம கேம்குள்ளேயே வந்திருக்கோம். அதுக்குள்ளே ரன் டைம் 10 மினிட்ஸ் வந்துருச்சு. 10 ஆறா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கிளாக்லாம் வச்சா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கே தெரியாது இந்த மாதிரிலாம் கிளாக் வச்சா. வெறுதா கிளாக் வச்சிங்கன்னா நான் சப்பமேட்டாக கண்டுபிடிச்சிடுவேன். என்னடா இது வெண்ட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணுங்க. தட்டினா லேட்ரு வருமா? இல்லைங்க, நம்மளாக தான் போகணும் போல. ஓகே, இங்கிட்ட தான் செக் பாயிண்ட் இருக்குது. இதில் நான் செக் பாயிண்ட்டே பிடிக்க வேண்டேன். நம்ம ஃபஸ்ட்டு தோக்காமல் விளாடுவோம். ஓகேவா, தோக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்ததில் போய் செக் பாயிண்ட் பிடிக்க. என்னடா சொல்கிறேன், அடுத்த இதில் செக் பாயிண்ட் பிடிப்பியா? ஆமாங்க, இப்போ செத்தாலும் அங்கேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ செக் பாயிண்ட் பிடிச்சிக்கலாம். எப்படி ஒரு லெவலில் நம்ம செக் பாயிண்ட்டே பிடிக்கலை. இந்த கேம்காரன் என்ன சொல்ல போகிறான்னா, முடித்த உடனே நீ ஒரு லெவலில் செக் பாயிண்ட் பிடிக்கிற, அந்த லெவலுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுருக்கு, நீ அந்த லெவலில் செக் பாயிண்ட் போய் பிடிச்சிட்டு வந்தாதாங்க உன்னை நாங்கள் அடுத்த இந்த கேமை முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் விடுவோம் அப்படின்றான். நான் செதறிடுவி. ஓகே, நம்மத்தை சுற்றி போடுவோம். ஸோ நான் இந்த கேமை முடிச்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்க்குறீங்க? ரன் டைம் இப்போவே குயிக்காக கமெண்டில் போங்க. ஜிம் கிளாஸா டேய் ஆல்ரெடி நான் எனக்கு மேக்ஸ் தவிர எனக்கு எதுவுமே சரியாக வராது. அதனால் சாரி, இதை வேறு சொல்லணுமா? அதை விடுங்க. இந்த இல்லை, ஸ்கூலில் வந்துட்டு ஜிம் கிளாஸ் சொல்கிறேன். என்னடா நீங்கள் ஜிம்னா அது ஜிம்முங்க, எக்ஸசைஸ் ரிலிஜிடா. நான் நினச்சி என்னடா இன்னும் வரலையே, வெயிட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட். ஸோ ஒரு வழியாக சாய் கார்த்தி வந்து விட்டேன். ஐயோ ஓய், ஜஸ்ட் மிஸ். டக் 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 டக். ஜிம் கிளாஸ் இல்லாமடா ஒரு கிளாஸ் இருக்குது. ஐயோ நான் ரீப்ளே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இதை ரீப்ளே பண்ணியிருக்கேன். எவ்வளோ கஷ்டன்றீங்க, கஷ்டத்தை அனுபவிச்சு துணிவு. இந்த நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த 3 நிமிஷமும் நான் ரீப்ளே பண்ணி விளாண்டுட்டு வந்திருக்கேன். அது ரீப்ளே பண்ணியா? ஆமாங்க, இந்த 3 நிமிஷமும் நான் ரீப்ளே பண்ணி விளாண்டுட்டு வந்திருக்கேன். உண்மையிலே 2 நிமிஷம் நினைக்கிறேன். ஆமாம், 2 நிமிஷம் தான். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 3ஆவது நிமிஷம் ஆச்சு. இப்போ 4ஆவது நிமிஷம். ஓகே வாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஓவர். ஃபுட்பால் விளையாட வரியான்னு கேட்குறேன். யுவர் ஜாப் இட்ஸ் ஜீர் பிளேயர்ஸ் கூட இப்போ நம்மளை விளையாட சொன்னே. கிரிக்கெட் பிளேயர் பார்த்துருக்கேன், ஃபுட்பால் பிளேயர் பார்த்துருக்கேன், பேஸ்கெட் பால் பிளேயர் பார்த்துருக்கேன். ஏன் இந்த இது ஃபுட்பால் பிளேயர் தானே. இந்த பாலை கூட கேட்ச் பண்ணி தூக்கி போடுவேன். அந்த கேம் கூட பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஜீர் அப்படின்னு ஒரு நேம்லாம், ஜீர்னு மாட ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜீர்னு மாட ஒரு கேம் இருக்குது.
இது தெரியாமல் போச்சே கைஸ் நானும் ஜீருன்ற கேமை ஜீருன்ற ஒரு விளையாட்டு எடுத்து போடுறேன். சும்மா கட்டுக்கிறது தான், நானே உருட்டுறேன். நீங்களும் அதை யாரெல்லாம் என்ன பண்ணீங்களோ எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் போடாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கோச்சிப்பாங்க. ஐயோ சரி நேற்று போட்ட வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் அன்னைக்கு சொன்னேன், சப்ஸ்கிரைபர்ஸ் கோச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். இன்றைக்கி சும்மா எந்த கான்செப்டும் இல்லாமல் தான் போடுறேன் கைஸ். நேற்று போட்ட வீடியோவில் எல்லாருலாம் கேட்கல, நான் வந்து அவனோட திங்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த போலீஸ் வீடியோ, அதாவது நம்ம பேரி இருக்கால, பேரியோட தம்பி அவரோட வீடியோ போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவில் இந்த நேற்று போட்ட வீடியோவில் ஒருத்தர் வந்திருப்பான். அப்போ நேற்று போட்ட வீடியோவில் இருக்கவே வரல, அந்த பேரியோட தம்பி ஏன் நேற்று போட்ட வீடியோவில் வரலன்னா எனக்கு புரியல. இந்த ரூம் பையில இந்த வேலை இப்போ இந்த ரூம் பையில இந்த ரூம் பாவம் பயப்பட்டு எனக்கு முன்னாடி சேர்த்துட்டேன். அவன் தான் ரீச் பண்ண ஃபஸ்ட் ஆகியான். பட் நான் வந்துட்டேன். இப்போ ஓப்பன் ஹலோ கிளாஸ், டுடே வி கோயிங் another world today. All I have to do it's but அப்போடோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது வந்து சயின்ஸ் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஏண்டா அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சே தெரியுது. எக்ஸ்பிரிமெண்ட் வச்சே டங் 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 டாங் சாருதி எல்லாம் பசங்களும் உட்காந்துருக்காங்க. சரி நம்மளும் போய் உட்காரோம். போர்ட்டலுக்குள்ளே போய் சொல்கிறாங்களா? ஐயோ அந்த ஒரு பையன் கூட எந்திரிச்சு போயிட்டாங்க கைஸ். ஐயோ இப்போ நம்ம வந்து சாக்லேட் வேல்டுக்கு வந்திருக்கோம். சாக்லேட் வேல் தானே? ஆமாம், சாக்லேட் வேல்டுக்கு வந்திருக்கோம். கேக் எல்லாமே இருக்குது. கோய்ஸ் ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்டாகி நம்மளை வச்சு டெஸ்டிங் பண்ண பார்க்குறியான். நீங்கள் போங்க நான் செகண்ட் வரேன். ஓ இந்த சாக்லேட்லாம் பார்த்தா ரியலில் குளிக்கிற போல இருக்கு. போங்க சார், என்ன சார், போங்க சார், என்ன சார் வெளியே புரியும். அடுத்து வாங்க சார், வாங்க சார் இங்கே தானே சார் ரீச் பண்ண போகிறீங்க. டக்குன்னு நம்ம வழியை காமிங்க. பிடிங்க போயிட்டோம். அவனுக்கு கரெக்டான வழி எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நான் ஒன்றை வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். இவனை வச்சு டெஸ்டிங் பண்ணி ஒரு கேம் முடிக்கிறதுக்கு என்னடா இந்த ஜெம்ஸ்ன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக டெஸ்டிங் அங்கேயும் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த போட்டோக்குள்ளே போனால் எப்படி போகிறது அப்படி. இப்போ நம்மளை அந்த பிரின்சிபலாக யாருன்னு தெரியல, யாரும் நம்மளை பிடிச்சிட்டான். வெல் ஹலோ கேங் ஜிடிஜி. ஐயோ பிள்ளை பிடிக்கிறதுக்குள்ளே ஏற்றுறேன். ஐயோ சரி ஒன்றுமே புரியலைங்க. வேறு ஹிந்தி வார்த்தை பேசுகிறேன். ஹிந்தி நீ ஹிந்தியில் சொன்னால் நான் பியாருக்கு அது ஆமாம். டேய் ஓ இப்படி போயிடுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ போனேன் ப்ரோ? ஐ வாண்ட் டு டெஸ்டிங் யூ. ஐயோ முடிச்சிட்டேடா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோ பிளேயர், அவன் பாட்டு, அவனெல்லாம் செக் பண்ணுமா. நம்ம குறுக்கொல்லியில் தானே போனோம். நாங்கள் இவங்க வேறு குயிட் கேம் குவாய்ட் கேம் போனதான் இது அதே லெவல் இல்லை. அந்த டிக்கெட் இருக்கு. அவன் ப்ரோ பிளேயர், ப்ரோ பிளேயர் இந்த வேர்ல்டுங்க வேர்ல்டு. ஓகே வாங்க, வேர்ல்டு ப்ரோ பிளேயர்னால் வேர்ல்டு ப்ரோ பிளேயர் தான் போடு. ஓகே வாங்க ஸ்க்ரீனை தீடி பூ போயிட்டான் தலைமை பயலுக்கு தான். ஓகே டெய்டி ஐஸ் நான் ஐஸ் வச்சா நீயும் கொஞ்சம் போடாவே. ஓகே வாங்க இங்கிட்டு போடா. இந்த ஏன்டா இப்படியா? சந்தரிட்டீங்க. அப்ஸ்டிக்கலே இல்லைன்னு மொத்தம் இங்கே ஒருத்தன் வந்து அவனோட அடியால் தான் போல் இந்த கிளாஸோட இவன் தான் போல்.
வந்து நம்ம தப்பிக்கக்கூடாதுன்னே பண்ணுறேன். அவன் சோஷியல் டீச்சர் தான், சோஷியல் டீச்சராகவே தான் இருப்பார் தலைவர். போயிட்டு அவன் சோஷியல் டீச்சர் வச்ச ட்ராப்லையும் தாண்டி போயிட்டான். ஸோ அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், இது எந்த டீச்சர்னா அது என்ன டீச்சர்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டேன். அவங்க 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நம்ம கேமை முடிக்கலையா? இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கேமு 10 நிமிஷமாக முடிக்கலையா? ஐயோ, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். முடிக்கலையா? லாவாவை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த லெவல் எனக்கு செட் ஆகாதுதா. சொன்னேன் பார்த்து எனக்கு செட் ஆகாத லெவல்லாம் ஒரு கேமில் இருக்குது. அது போன கேம்லேயும் தான் இந்த கேம்லேயும் தான். எனக்கு ஹெட்செட்ரா டே கைஸ், அடுத்த வீடியோ வரும்போது இந்த ஹெட்செட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் வந்து அதை உங்களுக்கு பொறுத்தே போட்டு விளையாண்டு காமிக்கிறேன். ஹெட்செட்லாம் போட்டிருக்கேன், தரமான ப்ரோ பிளேயர் தான் இருப்பேன். இவன் வந்து உன்னை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோமா, எங்கிட்ட இருக்கான். உன்னை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெட்செட் எப்படின்னு தெரியும். ஸோ இந்த கேம் விளாட்றவங்களே பாதி பேர் தான், அதில் இப்போ தான் இப்போ நான் தான் இருக்கோம். ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், நான் கிங் ஜிடிஜி அக்செப்ட் பண்ணலனா நீ ஒரு வேஸ்ட்டுடா. யூடியூபர் கூட விளையாட போகிறடா, அக்செப்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவியா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம்? ஏன்னா பயம் உள்ளக்கு நம்ம ஒரு யூடியூபர்னு தெரியாமல் வாய விட்டுருச்சு, அதான். தான் நம்ம யூடியூப் சேனல் நமக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை நிறையா பேருக்கு தெரியுதுங்க. 35 பேருக்கு தெரியுது. நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னா அதையும் பார்த்து ஒரு 35 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, நன்றி. இப்போ வந்து எங்கே போகணும், எங்கடா கேட் இருக்கு, இதில் போகணுமா? இதில் எங்கே இருக்குது இதோ இருக்குது. ஐயோ கைஸ் கட்டுப்புடா. டே கைஸ் வாங்க, எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ட்ரைலர் இங்கே இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த கபோர்டில் தேடி பார்க்கலாம். இந்த கபோர்டில் இல்லை, இங்கே டே தூக்குது. சரி வாங்க, எல்லாத்தையும் தள்ளி கூட பார்க்கலாம். இந்த கபோர்டில் தான் சாரிங்க, இது என்னன்னு தெரியல, ருப்பீஸ் வந்துச்சு, காசு தான் கடவுளாக வந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் சத்தம் போட்டுருச்சு. சாரி காய்ஸ், இதுக்கு நான் மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். அதை விட கத்திட்டேன் நான். இதோ இங்கிலீஷ் வேணாம் கிடையாது, என்ன இதான் சான்ஸ் ஒரு. ஓகே வாங்க, அங்கே செக் பண்ணி நம்ம பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓய் பால்டப்பா ஓடு, இவனுக்கு இவ்வளோ நேரம் ஏன்டா பால்டப்பானே கூப்பிடலனா, இவன் அந்த லெவல்லலாம் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால அவனை பால்டப்பா எவனோ நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கான். ஓகே வாங்க பாவங்க இருன் பை. ஓகே வாங்க, இப்படி ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி மேலே போ பார்த்து பொறுமை. ஓகே, இங்கே ஒரு ஓட்டர் இருக்கு, இங்கே பால்டப்பானா யாரு? சூப்பர்மேன் தான் பாரு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பால்டப்பா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடுறேன். நமக்கு முன்னாடி கூட அவன் நான் பார்த்ததே இல்லை, பட் பால்டப்பா டப்பட்டப்படம் வந்துடுறான்னா அதனால தான் பால்டப்பாவை சூப்பர்மேனு சொல்கிறேன். இந்த கேர்ள்ஸ் பார்த்தோம்னா போக முடியாதா? அங்கிட்டே ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ், ஐயோ அங்கிட்டு பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, நம்ம மட்டும்தான் முன்னாடி இருக்கோம். அங்கே யாரா கேர்ள்ஸ் பாத்ரூமில் இருக்க போகிறோம்? இல்லை எனக்கு புரியல. அதனால அங்கே ஏதாச்சும் இப்போ எல்லாமே உடஞ்சிருக்க மாதிரி இந்த பாத்ரூம் மாதிரி யாராலையும் யூஸே பண்ண முடியாத மாதிரி வச்சுருந்தா கூட எந்த கேர்ள்ஸுமே வர மாட்டாங்க. நம்ம நீட்டாக அந்த அப்ஸ்டிக்கல் முடிச்சிடலாம், இந்த அப்ஸ்டிக்கல் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதில் போய் ஏதாச்சும் கீ மாதிரி எடுக்கிற மாதிரி போய் இந்த டோரை திறந்து போகிற மாதிரி கூட வச்சுருப்பாங்க இந்த கேம் கடைங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டா தான் அவங்க அப்டேட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்டேட் பண்ணாங்கன்னா அதை போடுறேன். இது வந்த வழி மாடி இல்லை
போட்டு கரெக்டான வழிக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஐயோ கைஸ் சார்ஜ் இல்லை கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போட்டாச்சு. வாங்க இப்போ இந்த அப்ஸ்டிக்கலை தாண்டி இந்த கேமை முடிச்சுட்டு போகிறோம். ஐயோ இந்த அப்ஸ்டிக்கல் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். உண்மையிலே கஷ்டமாக இருக்குது இந்த அப்ஸ்டிக்கலு. எல்லாத்தோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா இது விளையாட இந்த ஜம்ப் பண்ணாலே அவுட் ஆகுறேன், ஏன்னு தெரியல. கடுப்புங்க. கட்பு இப்போ பாருங்க, இது மேலே டச் ஆகலை, ஜம்ப் பண்ண அவுட்டுன்றேன். என்னடா நான் 30 கொடுத்து வச்சுட்டேன், 40 கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன ஓகே வரப்போகுது. ஒன்றும் வரல, எங்க அடைச்சிருக்கு பைப்பு. ஐயோ எத்தனை அப்ஸ்டிக்கல்ரா கைஸ். ஆனால் கேமை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். கேமில் பாஸ் ஃபைட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த கேமை இந்த இத்தினூண்டு கேமில் இல்லை, ரொம்ப பெரிய கேம் தான். 14 நிமிஷம் வந்துச்சு. அப்போ இந்த வீடியோ கைஸ் 10 ஹார்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அதே 10 ஹோரில் தான் இருக்கு. அண்ட் 7 o'clock போட்ட வீடியோ இன்னும் 7 o'clock இல்லையா. எவ்வளோ சீனு போட வேண்டியது இருக்கு. சீனு உன்னை பார்த்தாலே வேணாம். உன்னை பார்த்தாலே சின்ன உன்னை பார்த்தாலே சின்ன தம்பி வெயிட் பண்ணுப்பா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஒரு வீடியோ. இல்லை அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்ன நான் பவர் கொடுத்துருக்கேன் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே இந்த கேம் டைம் முடிச்சுக்கிறேன். பவரே கொடுக்கலையோ ஏண்டோ நீதான் இப்போ எடுத்துக்கிட்ட உங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. இங்கே எதுவும் மஞ்சள் கலர் பச்சை கலர்னு இருக்குது போடு, இது தரமாக இருக்குது. ஸோ பை.